நமஸ்காரம். அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கம். டாக்டர் மோகன்ராஜ். யோகாங்கிறது மிகவும் அற்புதமான கலை. யோகா இஸ் ஆர்ட் ஆஃப் மெடிசன் அண்ட் வே ஆஃப் லைஃப். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கு. எப்படி நம்ம ஒரு விளக்கு, தீபம், மெழுகுவர்த்தி எல்லாம் பற்ற வச்சா வெளிச்சம் வந்துடுது. அந்த வெளிச்சத்தை அதை ஹாலுக்கு கொண்டு போகலாம், கிச்சனுக்கு கொண்டு போகலாம், பாத்ரூம் கொண்டு போகலாம், பெட்ரூம் கொண்டு போகலாம். எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வரும். அது மாதிரி யோகாவை நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதை வச்சு நம்மளுக்கு பெனிஃபிட் வரும். அதை இப்போ குளிர்காலம் ஆரம்பிக்குது. அதை முக்கியம். யோகா இஸ் ஆர்ட் ஆஃப் மெடிசன் அண்ட் வே ஆஃப் லைஃப் பண்ணுவோம். குளிர்காலம் ஆரம்பிக்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ஆசனங்கள், பிராணாயம், முத்திரைகள், பந்தாசு இதெல்லாமே இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம பிராணாயம் பண்ணோம்னா நம்ம பிராணாய பயிற்சி முதல்ல கொஞ்சம் ஜஸ்ட் லைக் வார்மப்பு முடிச்சு போட்டு நம்ம இம்மிடியட்டாக என்ன பண்ணலாம்னா பல பிராணங்கள் இருந்தாலும் அது முக்கியமான ஒரு பிராணாயம் உஜ்ஜை பிராணாயம். உஜ்ஜை பிராணாயம் ஒன்றுமில்லை. அதில் 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் சிம்பிளாக நாசில் இன்ஹேல் பண்ணி ஹோல்டு பண்ணி நாசில்லையே ப்ரீத் அவுட் பண்ணோன்னு எக்ஸ்கேல் பண்ணோன்னு பண்ணுறப்போ த்ரோட்டு வைப்ரேட் ஆகணும். அதாவது கொரட்டை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சின்மத்தில் வச்சுக்கிறா, ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கிறா. எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம்ல உட்காந்துக்கிறா. மூச்சு இன்ஹேல் பண்ணுறா, ஹோல்டிங், தென் ப்ரீத் அவுட். Breathe in, holding, breathe out. When I breathe out, throat will vibrate. மூச்சு வெளியே போக போக இந்த தொண்டை வைப்ரேட் ஆகும். இதுதான் ஒரு ஃபஸ்ட் டைப் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் போனால் நாக்கை மடித்து அந்த டிப்பு உள்நாக்கு போய் டச் ஆகும். அன்னம் டச் ஆகிட்டு சேம் மெத்தடு ப்ரீத் இன், ஹோல்டிங், ப்ரீத் அவுட். இன்னொரு மெத்தட் இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அது உங்களுக்கு இந்த 2 பண்ணிங்கன்னா போதும். அது போத் நாசில்ஸ் ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ரைட் நாசிலில் லாக் பண்ணிவிட்டு லெஃப்டில் ப்ரீத் அவுட் பண்ணோன்னே when ப்ரீத் அவுட் த்ரோட் வில் வைப்ரேட். சேம் டைம் 3 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 செஞ்சால் போகுது. தேர்டும் காமிக்கிறோம் பாருங்கள். 2 மூக்கில் இழுத்துட்டா, வலது மூக்கில் ஹோல்டு பண்ணிட்டா, லெஃப்டில் ப்ரீத் அவுட் பண்ணுறா. இது பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுன்னா, ஃபஸ்ட்டு செய்கிறப்ப தொண்டை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் இரும்பலாட்டில் வரும். அதுக்கு என்னென்னா த்ரோட் பண்ணுறப்ப முடித்தோடனே நம்ம சுடு தண்ணி குடிச்சுக்கணும். உடனே கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது. அப்புறம் அப்படி செய்ய செய்ய உங்களுக்கு ரெகுலராக பழக்கமாயிடும். அப்போ நம்ம விசுத்தி சக்கரம் நல்லா வேலை செய்யும். அதாவது தைராய்டு பேலன்ஸ் ஆகும். தைராய்டு, பேராதைராய்டு பேலன்ஸ் ஆகி அதுக்கு வழியாக தான் நம்ம பிரெயின் செல்ஸுக்கு மூச்சு நல்லா போய் அங்கே சகசரநாள் நம்ம கட்டுறாய் உடம்பு பூரா 6 சக்கரத்துக்கு வெயிட் பண்ணி எப்போ தைராய்டு, பேராதைராய்டு பாதிச்சதுனால இதுக்கு ஒரு நல்ல மருந்து உஜ்ஜை பிராணாயம். 2வது த்ரோட் இன்ஃபெக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சளி பிடிக்கிறப்போ என்ன த்ரோட் தான் பயமைக்காமங்க நம்ம பார்ப்போம் சினிமா விளம்பரத்துல எல்லாம் இங்கே கிச்சுங்க புருவுருங்க அப்புறம் ஒன்றொன்னா ஆகி நம்ம இது மாதிரி பண்ணுறப்போ அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வெளியே எடுத்து தள்ளிடுது. 2வது டான்சில் சம்மந்தமான நோய்கள், தொண்டை, குரல் வளை சம்மந்தமான நோய்கள் இதெல்லாமே தெரிஞ்சிரு. பாடகர் நைட்டிங்கல் பிராணாயம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன நல்லா பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் இது செய்ய பாட்டு வரும், கணீர் குரல் வரும், பேச்சு நல்லா வரும். இது ஃபிசியாலஜிகளோட பெனிஃபிட்ஸு. சைக்காலஜிகளை பார்த்தா ஃபிசிக்கலாக தூக்கம் நல்லா வரும், கொரட்டையும் போயிடும், தூக்கம் நல்லா வரும். கொரட்டை வரும்னு என்ன காரணம்னா நம்ம வாயை ஓப்பன் பண்ணிவிட்டு வாயில் ப்ரீத்திங் பண்ணுறப்போ அந்த கிளாரிஸ் வறண்டு சவுண்ட் ஆகுறதுனால அந்த கொரட்டை பல லீடிங் டு பல டிசீஸ் உண்டாகுது. சைக்காலஜியில் பார்த்தோன்னா விரக்தி, தனிமை, போர் அடிக்கிற இந்த வாழ்க்கையே வேண்டாம் எல்லாருக்கும் அப்பப்போ அதெல்லாம் போய் ஒரு ப்ரெசன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ உஜ்ஜை பிராணாயம் இந்த காலகட்டத்துக்கு நம்ம அருமையாக
அருமையான ஒரு பிராணாயம். அதுவாக நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்று டைம் செஞ்சால் சூரிய நாடி நாடி சுற்றியில் வலது முட்டு லெஃப்ட்டு சூரிய நாடி சூரிய வேதனா வலது மூட்டில் ரைட்டு அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு அது ரெண்டும் செய்யலாம். அதுவாக வெரி சிம்பிளாக செய்கிறப்ப இருந்தால் சுகமான பிராணாயம் டாக் கிரியா. டாக்கை வெளியே நீட்டிட்டு நான் எப்படிங்க அது மாதிரி அது செஞ்சால் உடம்பு நல்லா ஹீட் ஆகிடு. அதுவாக கர்ச்சனை கிரியா நல்லா தொண்டை உருமணும் தொண்டையில் கர்ச்சனை கிரியா. அதுவாக பீக்கா கிரியா. இது நம்ம எனர்ஜெட்டிக்கான பிராணாயம். சுவாச சக்கரம் நல்லா வேலை செய்ய பயங்கர எனர்ஜி முறை உடம்பு நல்லா ஹீட்டாகி வாமாயி இது மாதிரி எவ்வளோ நேரம் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே எல்லாமே பாடி வார்ம் அப் ஆகி சக்கரா நல்லா ஒர்க் பண்ணு நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம். அதனால் சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன தேவையோ யோகாவில் அந்த விளக்கு எப்படி வெளிச்சத்தை எடுக்கணுமோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்க. எல்லாமே இருக்குது யோகாவில் இல்லாத ஒன்றும் இல்லை. இப்போ கடலில் மூழ்கிற கல் எடுக்கலாம், மண் எடுக்கலாம், முத்து எடுக்கலாம், மீன் எடுக்கலாம். அதை நம்ம பயன்படுத்துகிற விதம் தான் இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி அதை பயன்பெறுமாறு வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.